அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று நான் பேசப் போகிற தலைப்பு அறிஞர் அண்ணா அவர்கள். செம்மொழி என்னும் மகுடம் சூடி என் உயிருடன் கலந்த என் தாய்மொழி தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். பேச்சு தமிழால் பெயர் எடுத்தாரா அண்ணா? இல்லை இல்லை, பேச்சு தமிழ் பெருமைப்பட்டுக் கொள்ள பெற்றெடுத்ததா என்றும் பெரும் விழப்பாக விளங்கியவர் அறிஞர் அண்ணா. முச்சிருக்கும் வரை அவர் பேச்சு, 3 தமிழையும் ஆண்டதவர் ஆச்சு. 3 எழுத்து மூளை முடுக்கெல்லாம் போய் சென்றது அவர் பெயர் அண்ணா. முத்தான முக்கிய தம்பிகளை ஈர்த்தது இவருடைய ஆட்சி. மெட்ராஸை தமிழ்நாடாக அழைத்தது, இருமொழியை இடரின்றி கொடுத்தது, சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக கிடைத்தது, பாமரருக்குள் பகுத்தறிவை விதைத்தது, மாற்றான் தோற்றத்தில் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று மதிக்கும் குணம் கொண்டது, அடுக்குமொழியும் ஆங்கிலமும் இவரிடம் அடங்கி ஆட்சி செய்தது, தமிழ் மொழி இவர் ஆட்சியில் தனி சிறப்பு பெற்றது. அறிஞர் என்னும் சொற்பொருளுக்கு உரியவராய், அண்ணா என்னும் உறவுக்கு பெருமை தந்தவராய் வாழ்ந்த அறிஞர் அண்ணா. ஆம், அவரை பற்றி தான் இங்கு நான் பேச வந்துள்ளேன். அறிஞர் அண்ணா அவர்கள் பழமையும் பெருமையும் வாய்ந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் நடராஜ, தாயார் பங்காரு அம்மாள். பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் MA பட்டம் பெற்றார். பிறகு 1930ஆம் ஆண்டு திருமதி ராணி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு கொள்கையை பரப்பினார். மூட நம்பிக்கை, ஜாதி ஒழிப்பு, மொழி பாதுகாப்பு ஆகிய பணிகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். பிறகு 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் கோட்பாடுகளை வலியுறுத்தினார். பிறகு 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணா தமிழகத்தின் முதலமைச்சரானார். மக்கள் விரும்பிய எளிய தலைவராய் உயர்ந்த ஆட்சியாளராய் உழைத்தார். பிறகு 1968ஆம் ஆண்டு 2வது தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்தினார். மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர். ரங்கோன் ராதா, பார்வதி BA முதலிய புதினங்களையும் எழுதினார். ஓரிரவு, சந்திரோதயம், வேலைக்காரி என்னும் நாடகங்களையும் எழுதி கலைத்துறையிலும் தம்முடைய முத்திரையை சிறப்பாக பதிய வைத்தார். கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், திரைப்படங்கள், சொற்பொழிவுகள் வாயிலாக தமிழின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். மனிதநேயம், பேச்சாற்றல், பேரறிவு, நாகரிகம் இவை அனைத்திற்கும் மனித உருவம் காலது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னால் அது மிகையாகாது. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட இவர்